வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பூரண கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிராக்ஸ் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மைதாவை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும், ஸோ கிராக்ஸ் ரொம்ப ஈஸியாக வராது. இப்போ இது கூட 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு அப்படி வாங்கினீங்கன்னா டேரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இடித்து அரைச்சிருந்தீங்கன்னா ஒரு தடவை வறுத்துட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவுலாம் பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசையணும். கொழுக்கட்டை ஏன் வெடிக்குதுன்னா, தண்ணி கம்மியாக இருந்தால் வெடிக்கும், ரொம்ப நேரம் குக் பண்ணால் வெடிக்கும், இல்லை ஸ்டஃபிங் அதிகமாக இருந்தால் வெடிக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னா நம்ம கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். மாவு அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது இருக்கட்டும். அடுத்து பூரணத்துக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 கப் தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாதிரி வரணுன்ட்டு இல்லை, லைட்டாக வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இது கூட 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். அதோட 3/4 கப் ஜாகரி சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு பவுடராகவே சேர்த்துக்கிறேன். ஸோ இதை வடிகட்டணுன்ட்டு அவசியம் இருக்காது. உங்ககிட்ட பவுடர் இல்லை, முழு வெல்லம் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கரைச்சிட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ட்ரை ஆகிற அளவுக்கு இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ஸோ திக்காகிற வரைக்கும் நீங்கள் அடுப்புலேயே நல்லா வாட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இறுகி வந்துடும். இந்த அளவு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் ஒரு இறுக்கம் கொடுக்கும். இதை நல்லா ஆற வச்சுருங்க. ரொம்பவும் திக்காகிற வரைக்கும் அடுப்பில் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப இறுக்கி போயிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கொழுக்கட்டை மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு கவர் எடுத்துகிட்டு அதில் நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இலை கூட யூஸ் பண்ணலாம், இல்லை எந்த ஒரு கவர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த மாவை வச்சு கையில் கூட நீங்கள் எண்ணெய் க்ரீஸ் பண்ணிட்டு பண்ணலாம், ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். நம்ம செஞ்சு வச்ச பூர்ணத்தை உள்ளே சேர்த்துட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிடுங்க. ஓரெல்லாம் நல்லா ஒன்று போல் ஒட்டிடுங்க. ரொம்ப எக்ஸஸ் மாவு தனியாக இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒன்று போல் இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா சீல் ஆயிடுச்சு. கிராக்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள். இதை ஒரு இட்லி தட்டு இல்லாட்டி இடியாப்ப தட்டில் சேர்த்துட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.